முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரசுக்கு தாவேக ஒதுக்கியிருக்கிறது. வரும் 18ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள ராஜ்யசபா எம்பி பதவியை கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தனிப்பெரும் கட்சியாக உள்ளதால் ராஜ்யசபா தேர்தலில் தாவேக ஆதரவு காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாவேக ஆதரவுடன் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் முதலமைச்சர் விஜயை சந்தித்து ராஜ்யசபா எம்பி பதவியை கோரியிருந்தார்கள். காங்கிரஸ் கோரியதன் அடிப்படையில் ராஜ்யசபா எம்பி பதவியை ஒதுக்கீடு செய்து தாவேக தரப்பிலிருந்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு சில நாட்களில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பும் வெளியாக இருக்கலாம் என்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரசுக்கு தாவேக ஒதுக்கியிருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தாவேக அரசுல கூட்டணி வைக்கக்கூடிய காங்கிரஸ் தற்போது ஒரு எம்பி பதவியை தற்போது ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த ராஜ்யசபா எம்பி பதவியை ஏற்கனவே அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சி.வி. சண்முகம் வகித்து வந்தார். அவர் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு எம்எல்ஏவாக பதவியேற்றதை தொடர்ந்து அந்த பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது காலமாக அந்த பதவியானது இருக்கிறது. அதன் காலியாக அறிவிக்கப்பட்டு அதற்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூறி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் இன்று தமிழக முதலமைச்சர் விஜயை நேரடியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதோடு கோரிக்கையும் விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அது தொடர்பாக தாவேக மூத்த நிர்வாகிகளோடு தமிழக முதலமைச்சர் தாவேக தலைவருமான விஜய் ஆலோசனை மேற்கொண்டு தற்போது அந்த ஒரு இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் முதலாவதாக எம்பி பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு தாவேக அரசு ஒதுக்கி இருக்கிறது. இந்த எம்பி பதவியை தாவேகாவே தன் வசம் வைத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் இந்த காங்கிரசுக்கு இந்த எம்பி பதவியை தாவேக ஒதுக்கி இருக்கிறது. குறிப்பாக தாவேக சார்பில் 108 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகளை சேர்த்து 120க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆகவே தற்போது அந்த எம்பி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் விரைவில் இதற்கான வேட்பாளரையும் அறிவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாகவே பிரவீன் சக்கரவர்த்தியுடைய இந்த லிஸ்ட்ல இருந்தது. தொடர்ச்சியாக அவரை தான் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி களமிறக்க போகிறது என்றும் ஏற்கனவே குறிப்பிட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தாவேக அந்த இடத்தை ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக வேட்பாளர் யார் என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை முறையாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேட்பாளருக்கு யாருமே போட்டி வேட்பாளராக களமிறங்காத பட்சத்தில் 18ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி சார்பில் களமிறங்கக்கூடிய வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக தாவேக ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இந்த எம்பி பதவியை வழங்கியதை அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு விதமாக பார்க்கிறார்கள். முதல் முறையாக தனது கட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை கூட்டணி கட்சிக்கே விஜய் அரசு ஒதுக்கி இருப்பதை அவர்கள் பாராட்டுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் எப்படியாயினும் இந்த தேர்தலில் களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் தன்வசம் அந்த பதவியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் விரும்புவார்கள். ஆனால் கூட்டணி கட்சிக்கு கோரிக்கை வைத்த உடனேயே அந்த பதவியை தாவேக அரசு விட்டுக் கொடுத்திருப்பது தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இது போன்ற பல நடவடிக்கைகள் தாவேக அரசு விட்டுக் கொடுத்து செல்கிறது என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.